இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரத்திலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இந்த வாரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பண ஆசையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே பண ஆசை கொண்ட மக்கள், அந்த பண ஆசையினால அவங்க என்னென்ன காரியங்களை செய்தாங்க, அவங்க ஆண்டவருடைய கிருபையை எப்படி இழந்து போனார்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். வாழ்க்கையிலே மனிதனுக்கு பணம் மிகவும் அவசியம். பணம் இல்லாவிட்டால் அந்த மனிதனை யாரும் மதிப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம் வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் என்ன செய்யறோம்? ஓடி ஓடி பணம் சம்பாதிப்பதற்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லா காரியத்திற்கும் நமக்கு பணம் தேவை. பணம் இருந்தாதான் மனிதனை என்ன செய்வாங்க? மதிப்பாங்க. பணம் இல்லைன்னா மனிதனை பிணம் கூட என்ன செய்யாது, மதிக்காதுன்னு பழமொழி சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பணம் ஆதாரமாக இருக்கிறது. எல்லாருக்கும் பணம் தேவை. ஆனால் அந்த பணத்தை ஆசை கொள்ளும் போது, பண ஆசை கொள்ளுகிற பொழுது எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி பணத்தின் மீது ஒரு வெறி, ஒரு தாகம் கொண்டு செயல்படுகிற பொழுது அநேக கஷ்டங்களையும் தீமைகளையும் நாம் சந்திக்க நேரிடுகிறது. வேதத்திலே ஆண்டவரும் கூட பணத்தை குறித்து, பண ஆசையை குறித்து வசனம் அழகாய் சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இந்த நாளிலே நாம் ஒரு நபரை, பண ஆசை கொண்ட ஒரு நபரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்திலே எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனான கேயாசியை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த கேயாசியை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் உள்ள சம்பவம் நமக்கு நன்கு தெரிந்த சம்பவம் தான். அதை நாம் இந்த காலை வேளையிலே நாம் மீண்டுமாக நினைவு கூறும்போது நிச்சயமாக அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த கேயாசி என்ன செய்கிறார்? அந்த குஷ்டரோகியான நாகமான் சுகம் கிடைத்த உடனே அதற்கு காணிக்கையாக எலிசா தீர்க்கதரிசிக்கு அவர் என்ன செய்கிறார்? காணிக்கை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், உமது அடியான் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நாகமான் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே வற்புறுத்துகிறார். ஆனால் அவர் மறுக்கிறார். நான் ஒன்றும் வாங்குவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவன் வருந்தி கேட்டாலும் அவர் என்ன செய்கிறார்? தட்டுதல் பண்ணி விடுகிறார். ஒரு அருமையான தீர்க்கதரிசி, ஒரு பெரிய அற்புதம் அவர் வாழ்க்கையில நடந்திருக்கிறது. அதற்கு அவர் காணிக்கை கொடுக்கிறார். ஆனால் அந்த தீர்க்கதரிசி அதை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நாம பார்க்கிறோம், காணிக்கையை குறித்து நாம் அதிகமாக இன்றைக்கு இந்த எல்லா இடங்களிலும் நாம் காணிக்கையை குறித்து நாம் கேட்கிறோம். ஆனாலும் பாருங்க, அந்த எலிசா தீர்க்கதரிசி அதை தட்டுதல் பண்ணி விடுகிறார். இதை கவனித்து கொண்டிருந்த கேயாசி என்ன செய்கிறார்? அவருடைய உள்ளம், கேயாசியினுடைய உள்ளம் அந்த காணிக்கை பொருள் மீது அவருடைய கவனம் திரும்புகிறது. அவருக்கு அங்கே ஒரு பண ஆசை உண்டாகிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவன் என்ன செய்து விட்டார்? அந்த காணிக்கையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். நான் எப்படியாவது அதை என்ன செய்வேன்? அந்த நாகமான் கையிலிருந்து வாங்குவேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் பிறகே ஓடி எதையாவது வாங்குவேன், ஏதாவது அவர் கையிலிருந்து நான் வாங்கிடுவேன் சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அங்கே ஓடுகிறான். அந்த கேயாசி பின்தொடர்ந்து வருகிறதை நாகமான் பார்த்து கேட்கிறார், என்ன சுக செய்தியா என்று சொல்லி விசாரிக்கிறார். என்னன்னு சொல்லி விசாரிக்கிற பொழுது, என்னுடைய எஜமான் எலிசா தீர்க்கதரிசி என்கிட்ட சொல்லிவிட்டாரு, இப்போதான் வாலிபர்ல எப்ராஹிம் தேசத்தில் இருந்து 2 வாலிபர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரமும் அவங்களுக்கு தேவைப்படுது. தீர்க்கதரிசி என்ன செய்தார்? வாங்க சொல்லி அனுப்புனார் என்று சொல்லி அங்கே போய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த நாகமான் என்ன செய்கிறார்? 2 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்து அனுப்புகிறார். ஒரு வேலைக்காரனையும் கூட அனுப்பி அதை சுமந்து செல்லும்படி செல்லுகிறார். பாருங்க, அவன் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வீட்டுல கொண்டு என்ன செய்கிறான்? ஒளித்து வைத்து விட்டு ஒன்றும் தெரியாதவன் போல எலிசா தீர்க்கதரிசியின் முன்பாக வந்து நிற்கிறான். ஆனால் தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
அவர் சொல்லுகிறார், கேயாசியே, நீ எங்கே போனாய், நீ எங்கே இருந்து வந்தாய் என்று சொல்லி கேட்கிறார். உமது அடியான் எங்கும் போகலன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல போய் சொல்லுகிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ரதத்தில் இருந்து, அழகான ஒரு வசனம், 2 ராஜாக்கள் 5:26, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? அந்த மனுஷன் ரதத்துல இருந்து எதிர்கொண்டு வரும்போது உன் மனசாட்சி உன்னை வாதிக்கலையா, என் மனம் உன் கூட பேசலையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். மனசாட்சிக்கு விரோதமாக நீ என்ன செய்கிறாய், பொய் சொல்லி காணிக்க நீ என்ன செய்தாய், பணத்தை வாங்கி ஒளித்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மட்டுமல்ல, பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா, இது அப்படிப்பட்ட ஒரு காலமா என்று சொல்லி அவனை அங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ வருடங்களாக எலிசா தீர்க்கதரிசியோடு ஊழியம் செய்த அந்த கேயாசி, அந்த கேயாசிக்கு உண்மையாகவே பெரிய மதிப்பு மரியாதை இருந்திருக்கும். எலிசா தீர்க்கதரிசிக்கு உள்ள அத்தனை மதிப்பும் மரியாதையும் அவனுடைய வேலைக்காரனுக்கு இருந்திருக்கும். ஒரு நொடி பொழுதுல அந்த பண ஆசையினால எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து போகிறார், இழந்து போகிறார். அங்கே அவர் சொல்கிறார், ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் பிடிக்க கிடவுது. அவனை மாத்திரமல்ல, தப்பு பண்ணது நாகமான் தான், தப்பு பண்ணது கேயாசி தான். ஆனா அந்த குஷ்டரோகம் உன்னை மாத்திரமல்ல, உன் சந்ததியையும் என்ன செய்யட்டும், பிடிக்கட்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி அங்கே அவருக்கு சாபமிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார், ஒரு மரியாதையான, ஒரு கௌரவமான, ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த கேயாசியின் வாழ்க்கையிலே அங்கே ஒரு பண ஆசை வருகிறது. அந்த பண ஆசை அவருடைய வாழ்க்கையை, அவருடைய சந்ததியை என்ன செய்கிறது, அழித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட வாழ்கிற உலகத்திலே நம்மை சுற்றி அநேக காரியங்கள் இருக்கிறது. பணத்தை சம்பாதிக்க, பண ஆசை, பணத்தை ஆசையை தூண்டுகிற காரியங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. நாம் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணத்திற்கு நாம் எச்சரிக்கையாக, பணத்திற்கு நாம் அடிமைப்படக்கூடாது. நாம் பண ஆசை உள்ளவர்களாக அதற்கு நாம் அடிமைப்படுகிற பொழுது இந்த கேயாசியினுடைய வாழ்க்கையிலே நடந்தது நமக்கும் சம்பவிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். பணம் நமக்கு தேவைதான், ஆனால் பணமே பிரதானம் என்று சொல்லி பண ஆசைப்பட்டு நாம் சில தவறுகளை செய்கிற பொழுது அது நமக்கு கேடாக முடிகிறது. வேதத்திலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே பண ஆசையினாலே விழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். இன்று கூட நாம் பத்திரிகையிலே அநேக செய்திகளை வாசிக்கிறோம். பண ஆசையினால அநேகர் லஞ்சம் வாங்குறாங்க, பிடிபடுதாங்க, வெட்கப்பட்டு முகத்தை மூடி கூனி குறுகி போகிறதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் நமக்கு தேவைதான், ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஒருவேளை இந்த காலை வேளையிலே நம்ம ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள், ஒருவேளை சூழ்நிலைகள் வரலாம், சில சூழ்நிலைகள் பண ஆசையை தூண்டக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் நாம் என்ன செய்ய, அதற்கு இடம் கொடுக்காதபடி நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கிற பொழுது அன்றன்றைக்கு நம்முடைய தேவையை சந்திக்கிறவர் கர்த்தர். நமக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிறவர் கர்த்தர். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வருகிற பொழுது அதற்கு நாம் இடம் கொடாதபடி நாம் வாழுகிற பொழுது, கவனமாக ஜாக்கிரதையாக நாம் வாழுகிற பொழுது கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் மிகவும் எச்சரிக்கையாக வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். பண ஆசை, பணம் என்று சொன்னால் பணம் மாத்திரமல்ல, நிலங்கள், உலக பிரகாரமான பொருட்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அதன் மீது நம்முடைய ஆசையை வைக்கிற பொழுது அதன் பின்பாக நாம் ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. நம்முடைய ஆத்துமாவை நாம் இழந்து போகிறோம். அழிந்து போகிற இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டவர்கள் அநேகர் உண்டு, விழுந்து போனவர்கள் அநேகர் உண்டு. பண விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். இந்த கேயாசியினுடைய சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். நாமும் கூட பண விஷயத்திலே, நாம் பண ஆசையிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் காலையிலும் ஆண்டவரே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி உடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேயாசியை போல அல்ல ஆண்டவரே, பண ஆசை நிறைந்தவர்களாக தவறான காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்க்கையை, சந்ததியை கெடுத்து கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை 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 மகிமை